ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். உங்களோட முழு கடனும் அடைய நீங்கள் கொடுத்த பணம் திரும்ப உங்களிடமே வர கையில் கொஞ்சம் கருப்பு எல் இருந்தால் மட்டும் போதுங்க. இன்றைய காலகட்டத்தில் பணம் தொடர்பான பிரச்சனைகள் தான் பெருமளவில் பெருகிக்கொண்டே இருக்குது. ஒன்று, பணம் சம்பாதிக்க பாடுபட வேண்டும். அதுக்கப்புறம் அந்த சம்பாதித்த பணத்தை கையில் தங்க போராட வேண்டும். இந்த நிலையில் இவற்றை சரி செய்ய கடன் வாங்கி துன்பப்பட வேண்டியதாக இருக்குங்க. சம்பாதிக்கும் பணம் குடும்ப செலவிற்கு போதுமானதாக இல்லாத பொழுதும், தவிர்க்க முடியாத சில நெருக்கடியான சூழல் வரும் பொழுதும் தான் கடன் வாங்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஆனால் இந்த கடனை உடனே திருப்பி செலுத்த முடியாமல் நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கொள்கிறோம். இவை அனைத்திலும் விட கொடுமையானது, பணத்தை நம்பி கொடுத்த பிறகு அவர்களிடமிருந்து திருப்பி வாங்க நம்ம படும் பாடுதாங்க. ஒருவரை நம்பி கொடுத்த பணம் வருட கணக்கில் திரும்பி வராமல் இருக்கும். பணத்தை திருப்பி தர சொல்லி கேட்டு நீங்கள் சலித்து போய் இருப்பீங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து கடனாக கொடுத்த பணத்தை மீண்டும் எப்போதாவது பார்க்க முடியுமா என்று நீங்கள் யோசிக்கும்போது விரக்தியும் கவலையும் தாங்க உருவாகுது. இப்படி பணம் திரும்பி வராமல் வருடக்கணக்கில் இழுப்பறிப்பதால் மன உளைச்சலும் ஏற்பட்டிருக்கும். என்ன செய்தும் நம்முடைய பணம், நகை, சொத்து திரும்ப கிடைக்கவில்லையே என வேதனைப்படுபவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்க வீட்டிலேயே எளிமையான பரிகாரம் செய்வதை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. பொதுவாக வீட்டோட தெற்கு திசை மிக முக்கியமான திசைங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தெற்கு திசை தான் செவ்வாய்க்கு உரிய திசையாகும். இந்த பரிகாரத்தை எந்த நாளில் வேணாலும் நீங்கள் துவங்கலாங்க. அதே போல் இந்த காலை மாலை என எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்கள் துவங்கலாங்க. இந்த பரிகாரத்திற்கு நாம் எளிதாக கிடைக்கின்ற 3 பொருட்களை தான் பயன்படுத்த போகிறோம். அதாவது கடுகெண்ணெய், கருப்பு எள் மற்றும் சோழி. முதல்ல ஒரு கண்ணாடி பாட்டிலில் கடுகெண்ணெயை ஊற்றி அதில் ஒரு சோழியை நீங்கள் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கருப்பு எண்ணெயும் சேர்த்து பரிகாரம் செய்வதற்கான முதல் நாள் இரவு ஊற வச்சிருங்க. பின்பு அடுத்த நாள் ஒரு அகல் விளக்கை எடுத்து அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு நம்ம வைத்திருந்த எண்ணெயை ஊற்றி 2 திரிகளை ஒன்றாக சேர்த்து போட்டு வீட்டோட பூஜை அறை அப்படி இல்லையா ஏதேனும் ஒரு அறையில் தெற்கு நோக்கி எரியும்படி ஏற்றி வைத்து நீங்கள் அமர்ந்து ஏமாந்த பணம் திரும்பி கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் வேண்டிக்கோங்க. இவ்வாறு தினந்தோறும் விளக்கேற்றி வழிபட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏமாந்த அல்லது கடனாக கொடுத்த பணம் அனைத்தும் திரும்ப கிடைக்குங்க. இந்த தீபம் குறைந்தது 20 நிமிடங்களாவது எரிய வேண்டுங்க. செவ்வாய்க்கிழமையில காலை 6 மணி முதல் 7 மணிக்குள்ள இந்த தீப பரிகாரத்தை செய்வது மிகவும் விசேஷமானதுங்க. தீபம் ஏற்றி வைத்து மகாலட்சுமி தாயாரையும் குலதெய்வத்தையும் வேண்டிக் கொள்ளுங்க. ஏனென்றால் நாம் இந்த பரிகாரத்திற்கு மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யும் பொருளாக கருதப்படுகின்ற கடுகு எண்ணெய் மற்றும் சோழியை நம்ம பயன்படுத்துகிறோம். இவ்வாறு தொடர்ந்து 90 நாட்கள் இந்த பரிகாரத்தை செய்து வருவது சிறப்பான பலன் கொடுக்குங்க. இந்த பரிகாரம் மிகவும் எளிமையான பரிகாரங்களில் ஒன்று தாங்க. நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செஞ்சு இழந்த பணம் மற்றும் வாங்கி கடன் இந்த 2 பிரச்சனைகளிலிருந்து எளிதில் நீங்கள் வெளிவந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.